இன்றைக்கி சினிமா வீடியோவில் ரஜினியை பதறவிட்ட கேப்டன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆனால் உண்மையான விஷயம். விஜயகாந்த் சினிமாவிலும் எப்படியோ அப்படித்தான் நிஜ வாழ்விலும். இல்லை நம்ம சொல்ல போனாக்க இப்படி கூட சொல்லலாம், நிஜ வாழ்வில் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அவர் சினிமாவிலும் தன்னை காட்டிக்கொண்டார். தான் நடிக்கும் படங்களில் சமூகங்கள் மீது அக்கறை கொண்டு அவர் பேசும் ஒவ்வொரு வசனமும் அவரின் மனதின் ஆழத்திலிருந்து வந்தவைதான். போலீஸ் அதிகாரிகள் எப்படி நிஜ வாழ்வில் இருக்க வேண்டுமோ அதே போல பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அது மாதிரியே தான் சினிமாவில் அவர் நடித்தார். அதனால தான் பல போலீஸ் அதிகாரிகளுக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அவருடைய படங்களை நிறைய பார்த்தார்கள், அவருடைய ரசிகர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயகாந்தை பொறுத்தவரை தனக்கு தவறு அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு விட்டால் யாராக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்த்து நிற்பாராம். உதவின்னு கேட்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு தன்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செஞ்சிடுவாராம். திரையுலகில் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். நடிகர் சங்கம் கடனில் இருந்த பொழுது நடிகர் நடிகைகளை திரட்டி மலேசியாவில் ஒரு நட்சத்திர கலைவிழா நடத்தி அந்த கடனை அடைச்சதோடு மட்டும் இல்லாமல் 2 கோடி இருப்பு நடிகர் சங்கத்துக்கு வைத்தார். அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அந்த விழாவை நடத்த அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், பின்னாடி என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. சிம்பு போன்ற சின்ன குறைந்த வயதில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தொலைபேசியில் பேசி அந்த விழாவில் கலந்து கொள்ள சொல்லி கேட்டிருக்காரு. அவங்கெல்லாம் கலந்துட்டுருக்காங்க. அதே போல் ரஜினி, கமல் போன்றோரை நேரில் சென்று அழைத்தாராம். இது பற்றி ஒரு மேடையில் பேசிய டெல்லி கணேஷ் என்ன சொல்லியிருக்காரு, பாபா படைச்சின போது படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது. சென்னையில் உள்ள சிவாஜி கார்டனில் நடந்தது. அங்கே ரஜினியுடன் நானும் அமர்ந்திருந்தேன். அப்போது நிறைய வெள்ளை நிற அம்பாஸ்டர் கார்கள் வந்து அதில் பலரும் டக்குன்னு இறங்கினாங்க. அவங்கள பார்த்ததுமே ரஜினி கொஞ்சம் மிரண்டுட்டார். யார் 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 ஏன் போகிறாங்க அப்படின்னு பதறினார். அருகில் வந்து பார்த்தபோது தான் அது விஜயகாந்த் அப்படின்னு தெரிஞ்சுது. வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் வச்சார். அருகில் வந்த விஜயகாந்த் இவரை பார்த்து சொன்னார், நான் வந்து நட்சத்திர கலைவிழா மலேசியாவில் நடத்துகிறேங்க, அதுக்கு கமல் வரேன்னு சொல்லிட்டாரு, நீங்களும் வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே ரஜினி வரேன் அப்படின்னு சொன்னார். விஜயகாந்த் ஒரு தடவை தான் வரணும்னு சொன்னார். ஆனால் ரஜினி பல தடவை வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்படி தான் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது அந்த நடிகர் சங்கம் கடனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னாலான முயற்சிகளை செய்து அதுலேயும் எல்லாம் கடனெல்லாம் அடைச்சி அதில் ஒரு 2 கோடி ரூபாய் அவர் வச்சுருந்தார்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய நல்ல மனசு உள்ளவராக இருக்கணும். இன்றைக்கும் அவர் இறந்த பிறகு ஒரு நாள் விடாமல் அன்னதானம் நடந்துட்டுருக்குங்கிறத கேள்விப்படுற போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை கூட மைக் மோகன் போய் ரொம்ப பாராட்டிட்டு அவருமே அன்னதானம் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு 1000 பேருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கறது ரொம்ப அபூர்வங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.